ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. அமெரிக்காவின் வரி விதிப்பிற்கு எதிராக கட்சி பேதமின்றி இந்தியாவில் அனைவரும் ஒன்று திரண்டுள்ளனர். இந்தியாவின் பொருட்கள் மீது 25% வரியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். இது தொடர்பாக பேசிய காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம், ட்ரம்ப் ஒரு வழக்கத்திற்கு மாறான அரசியல்வாதி. வரி விதிப்பு குறித்த அவரது அறிக்கைக்கு நாம் பீதியடையக்கூடாது. ட்ரம்பின் ஒவ்வொரு பதிவையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது பேச்சுவார்த்தையின் தொடக்க நிலைதான். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மத்திய அரசு ஒரு முடிவுக்கு வரும் என்று தான் நம்புவதாக தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் அறிவிப்பு குறித்து பதிவிட்டுள்ள ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண், 11 ஆண்டுகால பிரதமர் மோடியின் ஆட்சியில் இந்திய பொருளாதாரம் உலகின் 10வது பெரிய பொருளாதார நாடாக இருந்து 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்த முக்கியமான நேரத்தில் இந்தியர்கள் அனைவரும் பிரதமர் மோடியுடன் நிற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வரி விதிப்பு குறித்து பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவரும் எம்பியுமான சசி தரூர், அமெரிக்கா முற்றிலும் நியாயமற்ற கோரிக்கைகளை வைத்தால் நாம் மற்ற சந்தைகளுக்கு திரும்ப வேண்டியிருக்கும். இந்தியாவின் வலிமை என்னவென்றால், நாம் சீனாவைப் போல ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரம் அல்ல, நமக்கு வலுவான உள்நாட்டு சந்தை உள்ளது என்று கூறியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து பேசிய காங்கிரஸ் எம்பி ராஜீவ் சுக்லா, இந்தியாவின் பொருளாதாரம் இறந்துவிட்டது என்று ட்ரம்ப் கூறுவது தவறு. நரசிம்ம ராவ் மற்றும் மன்மோகன் சிங் இருந்தபோது இந்திய பொருளாதாரம் சீர்திருத்தப்பட்டன. மோடியின் தற்போதைய அரசாங்கமும் அதில் பணியாற்றியுள்ளது. நமது பொருளாதார நிலை பலவீனமாக இல்லை. ட்ரம்ப் ஒரு மாயையில் வாழ்கிறார் என்று தெரிவித்துள்ளார். இவ்வாறு இந்தியாவின் அனைத்து தலைவர்களும் ஒரே நிலைப்பாட்டோடு தேசத்தின் பக்கம் நிற்க, மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி மட்டும் ட்ரம்பின் கருத்தை தனது கருத்தாக எடுத்திருப்பது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது.